பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறதில்லை இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து ஒரு பவுல் பாஸ்தா எடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து 1.5 பவுல் பாஸ்தா தேவைப்படுது. உங்களுக்கு எவ்வளோ பாஸ்தா தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணி நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்குது. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் எதுக்கு போடுறேன்னா பாஸ்தா வந்து உடையாம இருக்கும், அதனால ஆயில் போடுறேன். அப்புறமா கொஞ்சமா பிங்க் சால்ட், அப்புறமா நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை போடலாம். ஐயோ கீழே ஒன்று வந்துச்சு. இப்போ இது நல்லா பாயில் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். கரெக்டாக பாயில் ஆகி எடுக்கிறது தான் முக்கியம். கூட பாயில் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது பாஸ்தா. இங்கே பாருங்க, இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிடலாமா? இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணிடுங்க. இது ஃபில்டர் ஆகிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணலாம். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிறத பாருங்களேன், சூப்பராக இருக்குது அது பார்க்கும்போது. ஓகே, நம்ம பட்டர் வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு மஷ்ரூம் போட போகிறேன். ஏன் நிறையா எடுத்திருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு மஷ்ரூம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கிண்டிக்கலாம். இப்போ நான் கார்ன் போட போகிறேன். இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன் கொஞ்சமாக போடுங்க, நான் போட்ட அளவுக்கு போடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. கேப்சிகம். நான் வந்து கேப்சிகம், கார்ன், மஷ்ரூம் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணாலும் போடலாம். லைக் கேரட், அது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் வேணும்னா கூட போடலாம். எனக்கு வந்து 3 தான் வேணும். ஐ மீன் எனக்கு இது பிடிக்கும்னு சொல்கிறேன். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்கி வச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி ஹீட் ஆனோடனே நம்ம கொஞ்சமாக மைதா ஃப்ளோர் எடுத்துக்கலாம். கட்டி ஆகக்கூடாது, நல்லா கிண்டுங்க. சிம்மில் வச்சு கிண்டுங்க. இப்போ மில்க் ஊற்றலாம். ஒரு கிளாஸ் டம்ளர் மில்க் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிடுங்க. கட்டி ஆகாமல் கிண்டுங்க, கட்டி ஆகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம சாஸ் வரும் ரெடி ஆகும். அதை கிண்டிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ திக்காக இருக்குல்ல,
அப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே கடைக்கெல்லாம் போய் வாங்கணும்னு இல்லை, வீட்டிலே நம்ம இந்த சில்லி எடுத்து பண்ணிக்கலாம். நசுக்கி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படியே தூவி விட்டுடலாம். அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு சால்ட். சால்ட் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம இந்த ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இது பெப்பர் பவுடர் தெரியுதா? போட்டுட்டோம். இப்போ நல்லா கிண்டிடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நல்லா இருக்குல்ல சாஸ்? நம்மளோட பாஸ்தாவோட சாஸ் ரெடி. இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கலாம். கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குல்ல பார்க்கும்போதே. அடுத்தது நம்ம வேக வச்ச பாஸ்தா இருக்குதுல்ல, அதை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று சேர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரெடி. பாஸ்தா செம்ம டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக அந்த பாஸ்தாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.